நான் பார்க்க போகிறது ஒன்லி எக்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டாக் ஃபுட் ரெசிபி. ஓகே, இதால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் 2 எக் எடுத்துருக்கேன். அதை நல்லா விப்பர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லாவே அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு நுர வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காது. அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் இதில் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க. ஓகே, அதை கொதிக்க விடுங்க. நல்லா ஜஸ்ட் கொதி வந்தால் போதும். கொதித்த பிறகு அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்பப்போ ஸ்டர் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி இப்படி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க. அதில் நான் ரைஸோட வெஜிடபிள்ஸ் வேக வச்சுருக்கேன். அதாவது உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் எல்லோ பம்கின்னு, சக்கரவள்ளி கிழங்கு. இந்த ஐட்டத்தில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பருப்பு, துவரம்பருப்பு, இதில் எது வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு அதை இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். எல்லாமே ரைஸோட வேக வச்சுருங்க. அதை இந்த பாயில் பண்ண எக்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் டாகீஸ்க்கு போட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. தேர் ஓன்ட் பி எனி லெஃப்ட் ஓவர். அது மட்டும் இல்லை, இந்த டாக் ரெசிபி டாக்டர் சொன்னதான். ஏன்னா என்னோட ஹிமாவாரி டாகுக்கு கொஞ்சம் கிட்னி இஷ்யூ இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான்வெஜ், அதாவது சிக்கன், மட்டன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதாங்க. அதனால இந்த ரெசிபியை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபிஷ் கொடுக்கலாம். மக்களே, நீங்களும் இதை மாதிரி செஞ்சு டாகீஸ்க்கு போடுங்க. மெயினாக சில பேர் நான்வெஜ் சமைக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஹெசிடேட் பண்ணுவீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை எடக்கு முடக்கு சேனல். அதில் இன்னும் வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.